நீ அதை விட்டு போட்டு உன் வன்மத்தையே அவன்கிட்ட காட்டுற. அதே மாதிரி நாங்கள் எங்கள் வன்மத்தையும் உங்கள்கிட்ட காட்டுவோம்ல. அப்புறம் அப்போ வேற ஒன்று படிக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணாலும் கீழ்ச்சி போட்டு நீ டைவர்ஸ் தான் பண்ணுவானா? எனக்கு புரியலடா. எனக்கு தலைவலிக்குது. ஐயோ எனக்கு தலைவலிக்குதே. ஏய் யூ ஆர் பூமர். நீ என்ன இப்படி சொல்ற? அதெல்லாம் ஆளு சுத்திக்கிறவன்லாம் மத்தவன் அதெல்லாம் நான் கத்துக்க மாட்டேன் சார். நேரா போவோம் கண்டெய்னர் விடுவேன்டா விட்டுக்கோ. அப்படிதான் அவங்க ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா நான் வந்து படிப்பேன்னு. அப்படி சிலபஸ் கிடையாது. என்னன்னா இப்போ நீ வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காகவா இல்லை இன்ஜினியரிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? அது என்ன வீட்டில் சேர்த்து விட்டாங்கன்னா நான் இன்ஜினியரிங்கே எடுத்தேன். அதனால இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஜென்ரலாக நீ சொல்லு. உனக்கே சில பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எடுப்பாங்க, சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுப்பாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு எடுக்கிறவனும் கடைசியில் சம்பாதிக்கிறதுக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒய் ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், காரணம் என்ன? அவன் வாழணும்னா படிக்கணும். மைக் எடுத்துக்கோ. இல்ல அவன் வாழணும்னா படிக்கணும். எப்படி வாழணும் நீ முடிவு பண்ணிக்கோ. இப்போ வண்டி நின்று போச்சு, அந்த இடத்துல வந்து வண்டி நிக்காம எப்படி செய்யறதுன்னு ஒருத்தன் யோசிச்சு அவன் இன்ஜினியர் ஆயிடுவான். அதை செஞ்சு அந்த நேரத்தில் வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுவான், மெக்கானிக் ஆயிடுவான். ரைட்டா? ஸோ நீ மெக்கானிக் ஆகிறதும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிறதும் உன்னோட விருப்பம். ஸோ நீ படிச்சன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், படிப்பு வரலன்னா மெக்கானிக் ஆகும். ரெண்டுமே ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது. மெக்கானிக் வேலையும் தப்பு கிடையாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. ரைட்டா? இப்போ என்னாலேயே ஒரு வண்டி நின்று போச்சுன்னா ஆன் பண்ணி ஓட்ட முடியுமோலாம் ஓட்ட முடியாது. சார் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானே, வண்டி தான் படிச்சுக்கிற இல்லைன்னா எனக்கு தான் தெரியும். நான் ஒரு இன்ஜினியர் அவ்வளோதான். ஆனால் இந்த வண்டி எப்படி ஓடுதுன்னு எனக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா இல்லையா? ஒரு ஐசி இன்ஜினியர் ஒன்று கண்டுபிடிச்சி ஃபியூவல் கம்பஷனில் ஒரு கெப்பாசிட்டியில் ஓடிட்டு இருக்கு. ரைட்டா? ஒன்று இத்தனை குதிரை இழுத்துன்னு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் வண்டி நின்னா அங்கே தேவையாரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை, அவளால ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இதான் உண்மை. காலையில பேசணுமே இன்னைக்கு தெரியல, என்னைக்காவது பேசியிருப்பாங்க. இல்ல அதான் அப்ப இதுதான் உங்களுடைய சிக்கல். நீ வந்து படிச்சனா நீ வந்து ஈஸியா சம்பாதிக்கலாம். எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம்? ஈஸியா ஜாலியா சம்பாதிக்கலாம். என்னது ஜாலியா சம்பாதிக்கலாம்? படிச்சா படிக்கடா அதுக்கு தாண்டா சொல்றோம் நாங்க. இல்லனா நீ கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ண, அவ்வளவுதான். இப்போ என்ன எனக்கு இல்ல, எனக்கு என்ன நான் எது இவங்களோட பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, இவங்க இன்ஜினியர் ஆகணும் இவங்க முடிவு பண்ணல. ஓகேவா? ஆமா. வேற ஒருத்தர் முடிவு பண்ணதோடைய கடுப்பை வெளிப்படுத்த தெரியாம தான் நம்மள போட்டு சாவடிக்கிறாங்க. என்னை அது பண்ண சொல்லாத, இது பண்ண சொல்லாத, என்னை ஆல்ரெடி என்னை வீட்டுல போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வந்து எல்லாரும் பூமர் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, என் வீட்லயே அதே பூமர்த்தனமா தான் இருக்காங்க. அப்ப அந்த பூமர்த்தனத்தை குறைக்கணும் அல்லது மாத்தணும், இவங்க பூமரா மத்தவங்கள பாக்குறத மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் இவங்கள்ட்ட கேட்போம். அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளாம் இப்போ நாங்க கேட்கறோம், நாங்க உங்ககிட்ட கேட்கறோம். எப்படி தம்பி நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருப்ப தம்பின்னு ஒரு கேள்வி கேட்கறேன். லூசுத்தனமான கேள்வின்னு சொல்லுவாங்க. வந்து பூமர் கேள்வின்னு கேக்குறீங்க. ரைட்டா இல்லையா? 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியலன்னா நீ படிக்கலன்னு அர்த்தம். அப்படி படிச்சவனுக்கு தெரியும். he has a plan. he have a plan. எதுக்கு நான் படிக்கணும்? அதுதான் நீதான் முடிவு பண்ணணும். நீதான் முடிவு எதுக்கு படிக்கணும். நீதான் சார். இல்ல எப்படின்னா இப்ப வந்து எனக்கு வந்து டீ குடிக்க பிடிக்கும். அப்ப வந்து நான் டீ குடிக்க தான் போகணும். நீ டீ குடிக்க போகாத, எனக்கு காஃபி ஆரோக்கியமானது வந்து கிரீன் டீ அப்படி சொல்லி எனக்கு கிரீன் டீ குடிச்சிட்டு அது உனக்கு கிரீன் டீ பிடிச்சிருக்கு, நீ கிரீன் டீயை பத்தி சொல்லணும்னா எனக்கு எப்படி சொல்ல தெரியும்? எனக்கு கிரீன் டீயே பிடிக்கல, நான் பாதியை கீழே தான் ஊத்துனேன். அது எப்படி நான் அதை பத்தி சொல்லுவேன்? அப்போ அதுதான் சொல்றேன் தம்பி, நீ இன்னொருத்தன் பேச்ச இன்னும் கேட்டுக்கிறேன்னா நீ இன்ஜினியர்லாம் சார் கேட்க வச்சுதான் சார் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அதுதான் செஞ்சு உங்களை அனுப்பிச்சுட்டாங்க தம்பி. உங்களுக்கு பிடிக்காம நீங்க படிச்சிட்டீங்க தம்பி. சரியா? இப்ப நாங்க வந்து கேள்வி கேட்டா ஏதாச்சும் சொன்னா நீங்க எங்களை பூமர்ன்றீங்க. சரியா? எங்களை பூமருங்கிறீங்க, நாங்க கேள்வி கேட்க கூடாதுங்கிறீங்க. சரியா? இப்போ நாங்க உங்களை இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது, நீங்க எங்களை பூமர்னு நீங்க நினைக்க கூடாதுன்னா நாங்க என்ன பண்ணா நீங்க நினைக்காம இருப்பீங்க? ஒரிஜினல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் புடிச்சு படிச்சிருப்பாங்க இல்ல, அவங்க கிட்ட இதெல்லாம் கேளுங்க சொல்லுவாங்க. அவங்க நீங்க சொல்றது அவங்க யாரு அப்படிதான் இல்ல பண்ணி கொடுங்கள. எப்படி கண்டுபிடிங்க? என் வேலையே கிடையாது.
ஏய் நான் பொதுவா நான் கேக்குறேன். சரி இப்படி இவங்கள்ட்ட சொல்லுவோம். சரி ஓகே, இவங்க இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கல, ஓகேவா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு இன்ஜினியரிங் படிக்காம உனக்குன்னு இல்ல, பொதுவாவே எவனோ ஒருத்தனுக்கு வேற ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து சினி ஃபீல்டு தான் பிடிக்கும். இப்போ இந்த சினி ஃபீல்டு உனக்கு பிடிக்கும்னு நீ எப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச? சினி ஃபீல்டு எனக்கு வந்து என்னைய ஃபேமஸ் படுத்திக்கிறது பிடிக்கும். அதான் அந்த மாதிரி எனக்கு சினி ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு நீ எப்போ உணர ஆரம்பிச்ச? நான் இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு படத்தை ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு இதுக்கு போயிருக்கும் போது அங்கே என்னென்னலாம் பண்றாங்கன்னு பார்த்து எனக்கு அது பிடிச்சது. அதனால ஸோ ஆட்டோமேட்டிக்கா காசு கொடுத்து உன்னை ஒரு விஷயத்த படிக்கிறான்னா அங்கே படிக்காம ஓகேவா நீயா கஷ்டப்பட்டு ஓசியில போய் நிறைய கற்றுக்கிட்டு வந்துருக்க, ஓகேவா. அப்போ உனக்கு எது விருப்பம்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வழியை காமிச்சா நீ கத்துக்குவ இல்லையா? ஓகே, இப்போ இதுதான் எனக்கு வந்து ஒரு சரியான வழியா தெரியுது. ஒருத்தனை வந்து நீ அதை பண்ணி இது பண்ணு சொல்லவே கூடாது. சரி, எத்தனை வருஷம் சொல்லவே கூடாது. சரி நான் சொல்ல. இது வெளியில இருந்து பாக்குறவங்க பிரச்சனை. பேரண்ட்ஸோட பிரச்சனை என்னன்னா இவன் உருப்படவே பண்றான், எந்த வேலைக்கும் போக மாட்டான், இவன் நல்ல டிசைனர் ஆகி எல்லா ஜெனரேஷன்லயும் இருக்குது. எங்க வீட்லயும் அதை தான் சொன்னாங்க, இவங்க வீட்லயும் மேபி அதான் சொல்லிருப்பாங்க, உங்க வீட்லயும் அதான். நீங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க. நான் அதை காது கொடுத்து வாங்கல. எப்படி நீ எதனா சொல்லிட்டு போய் எனக்குன்னா நீ பெத்தவங்களா இருந்தா யூ காண்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் மீன்ற இந்த ஆட்டிட்யூட் தான் எங்களுக்கும் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இருந்தது. நாங்க யார் பேச்சுமே கேட்கல. எப்படி எல்லாருமே நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்களும் யார் பேச்சையும் கேட்கதான் மாட்டீங்க, ரைட்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரியாவது இருந்து தொலைங்களேன். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க எங்களை வந்து தரதெல்லாம் உருப்படாத யார் நாங்க அப்படி சொல்லல. நீங்க யார் பேச்சு ஜென்ரலாவே சொல்றேன். ஜென்ரலா நாங்க யார சொல்றோம் அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடையாது, நீ எதையுமே பண்றதுக்கு முற்பட பண்ற அப்படிங்கிறவங்கள நாங்க அப்படிதான் பேசுவோம். நாம வந்து அது பிரச்சனை சொல்ல. நம்ம எங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சு வச்சுட்டு ஒன்னு சொல்லுவான் பாத்தியா, இன்ஜினியரிங் படிச்சா உருப்பட மாட்டேன்னு சொல்லுவான் பாத்தியா. பிடிக்காம ஒரு ஃபீல்ட வந்து படிச்சுட்டு that is the biggest problem of this kind of generation boys. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா உனக்கு புரியல, உனக்கு பிடிக்கலனா நீ என்ன அத சொல்ற? என்னோட வன்மத்தை இந்த வழியா கக்கறேன்னு வெச்சுக்கோ. அப்ப நான் அதே மாதிரி நானும் வந்து அவங்க வன்மத்தை கக்கிட்டா சொல்ல. அதான் நீங்க பேசுங்க, அப்ப நாங்க பேசலாம் செய்வோம். நான் வந்து என்னோட ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்டாண்ட்ல டாக்ஸிக் கம்யூனிட்டி உருவாக்குறது யார் அப்படினு தான் இப்போ நாங்க தான். வேற யாரு சும்மா சொன்னேன். டாக்ஸிக் கம்யூனிட்டி டாக்ஸிக் என்ன தெரியாதா அப்படினு இருக்குது சார். ஒண்ணு இல்ல சார், நீங்க வந்து என்னது கொத்து பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிடுறீங்க, இவனையும் சாப்பிட வச்சுட்டீங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கொத்து பரோட்டா நல்லாவே இருக்காது உலகம் ஃபுல்லா பரப்பி கொத்து பரோட்டா உங்களுக்கு கிடைக்கவே பண்ணிட்டான். நல்ல விஷயமா, ஆனா அது நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அது எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நான் கிடைக்கவே பண்ணிட்டேன். அது நீங்களா செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளவுதான். எனக்கு வேணும்னா அது ஐஜே போனாலும் எனக்கு வேணும், நான் செஞ்சு சாப்பிடுவேன். ஆனா நீங்க வந்து உங்களால உங்களுக்கு அறிவு இருக்கு, எங்க போய் தேடுறீங்க, ஓகேவா. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருவாரிய மக்களுக்கு இது கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரே தூக்கிட்டாங்க, காலேஜ்ல எல்லாம் தூக்க வச்சுட்டாங்க. இல்ல இது நல்ல விஷயம் தான். ஏன்னா இனிமேல் டிமாண்ட் கிரியேட் ஆகும். இன்ஜினியர் ஒரு காலத்துல தேட ஆரம்பிப்பாங்க. எங்கடா மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் காணமேனா நீ தான் காலேஜ்ல சீட்டே கொடுக்கல, அப்புறம் நாங்க எப்படி உருவாவோம்? இல்ல அது வந்து எங்கனால மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல நல்ல விஷயம். அப்ப யார்னால இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட் தூக்குனாங்க? டெக்னாலஜி சார். அதே லூஸ் தரமா பேசாத, அத வாயில சொல்லிர போறேன். எது டெக்னாலஜி? இந்த ஏஐ. அப்படி வாடா இதுதாடா, வாடா. ஏஐ என்னங்க பண்ணோம்? ஏஐ வந்து மனுஷனோட குழந்தை பெத்து தருமா? தருமே சார். ஏஐல நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ நீட் a baby அப்படினா அப்ப குழந்தை கொடுக்கும். சொல்லி கொடுக்குங்க. இல்ல எனக்கு புரியல. அப்புறம் நீங்க குழந்தை பொறுக்கற வர அடிச்சு இத போய் ஏஐ கிட்ட கேட்கீங்க. இல்ல ஹியூமன் அனாட்டமியா? இல்ல அவன் ஏஐ வந்துருச்சு. ஏஐ இல்ல ஏஐ நான் சொன்னேன், ரோபோட் ஏஐ அதெல்லாம் வச்சிட்டு தம்பி இப்ப ரோபோட் நீங்க செய்யணும்னா காஸ்டிங் இல்லாம உங்களால ரோபோட்லாம் செய்ய முடியாது. ஷீட் மெட்டல் இல்லாம ரோபோ செய்ய முடியாது. உங்களுக்கு நட்டு வேணா நாங்க ஃபாஸ்ட்னஸ் கம்பெனி வச்சிருந்தாலும் நீங்க ரோபோ செய்ய முடியும். இல்ல எல்லாமே வெர்ச்சுவலா ஒண்ணுமே இல்ல. ரோபோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்றீங்க ஒரு ரோபோ தயாரிச்சிட்டோம், இப்போ அந்த ரோபோக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கற மாதிரி ஃபீடும் தம்பி திடீர்னு வந்து துரு பிடிச்சி ரிப்பேர் ஆகி போச்சு ரோபோ. ஒரு ரோபோவை நான் செஞ்சு வச்சிருக்கேன். நான் பப்ப சிட்டி அதென்ன எந்திரன் பட மாதிரி 1 லட்சம் ரோபோ. சூப்பர்டா, அதுதான்டா நீதான்டா உண்மையான இன்ஜினியர்.
அந்த ரோபோவை எப்படி தம்பி செய்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் அதான் சார், நீங்களே இதுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க சார். ரோபோலாம் செஞ்சுட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி நீங்களே ரோபோவை தயாரிச்சுட்டு அதை இது உலகத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ வந்து ரோபோ எல்லா வேலையும் செய்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலையே இல்லைன்னா சொல்லுது உங்களுக்கு இந்த மாதிரி அப்படிதான் சொல்லி பரப்பி விட்டாங்க. இதெல்லாம் கேள்வி என்கிட்ட இல்ல. என்ன சொல்ல வந்த சார்? நீங்களே ஒண்ணு உருவாக்கிட்டு நீங்களே வந்து 3 மணி நேரம் 3 ஷிஃப்ட் மிஷின் ஓட்ட மாட்டேங்கிறீங்க. மிஷின் ஓட்டுற வேலையை வர சொல்றீங்க. உங்களுக்கு பதிலாக தான் நாங்க ரோபோ கிரியேட் பண்ணிருக்கோம். அவன் என்ன சொல்றான்னா மெக்கானிக் இன்ஜினியர் அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அழிஞ்சதுக்கு காரணம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். எப்படி எப்படி? ஆமா, நீங்க வந்து ஒரு தெருவுக்கு 10 இருந்தா 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியல. 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு சொல்லுது. 10 பேர்ல படிச்சவன் எவனுமே இன்ஜினியரிங் புடிச்சு படிக்கல. அது அவன் பிரச்சனை. சரியா? அத வந்து பரப்பி இவங்க மாதிரி ஆளுங்க அத பரப்பி அத மார்க்கெட் பண்ணி காலேஜ்லயே எவனையும் சேர விடாம பண்ணது இவங்க. சரியா? அது இவங்க வன்மத்தை வெளிப்படுத்துறதுக்காக உண்மையாவே மெக்கானிக்கல் படிக்கிறவங்க பாதிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான்னா அந்த இடத்துல இப்படி உள்ள வர்றான். அதுக்கு நாங்க மட்டும் காரணம் கிடையாது. கூட யார் காரணம்? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தான உருவாக்கி அனுப்பிச்சுட்டீங்க. என்னது? உனக்கு இன்ஜினியரிங் படிச்சாதான் எதிர்காலம் சொல்றீங்க. நாங்க தப்பு பண்றதுக்கு நாங்க மட்டும் காரணம் கிடையாது. எது கேக்குறேன்? அவங்க புடிச்சிருந்தா போய் படிக்க வேண்டியதானே. நீ 400 மார்க் மேல எடுத்து படிடான்னு சொல்லலாம். உனக்கு பிடிக்கா? நீ 350 தான் மார்க் எடுத்திருக்கியா? அப்ப இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கல. 350 மார்க் என்ன பிடிக்குதோ நீங்க சொல்றீங்கல்ல. நான் வந்து ஒருத்தங்கிட்ட மெக்கானிக்கலே வேஸ்ட்னு சொல்றேன்னு சொல்ல. இப்ப என்ன கதைன்னா, நீங்க வந்து மெக்கானிக்கல் நான் வந்து லைன்ல வரேன். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சோம். அவங்க வந்து ஒரு ஷாஃப்ட் செஞ்சா நல்லா இருக்கும், ஷாஃப்ட் செஞ்சாங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்களா, அவங்க வந்து ஒரு கேம் ஷாஃப்ட் அது கூட சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும், அது கூட சேர்த்து கேம் ஷாஃப்ட் செஞ்சாங்க. வளர 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 ரோபோட்டை நீங்க தான் செஞ்சீங்க. மெக்கானிக்கல் சொன்னீங்கல்ல, ரோபோட் செய்யறதுக்கு நாங்க தான் ரோபோட்டோட செய்யணுன்ற ஐடியா வந்ததே உங்களுக்கு தான். செஞ்சு விட்டுட்டீங்க. அதுல ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணா, ரோபோட்டை நிறைய செஞ்சுட்டான். செஞ்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரோபோட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டான். அதுவே இப்ப எல்லா வேலையும் செஞ்சிருச்சு. இப்ப வந்து உங்களுக்கும் வேலை கிடையாது, இப்ப இதுக்கு அடுத்து வரவங்களுக்கும் வேலை கிடையாதுன்னு நாங்க பாக்குறோம். அப்படின்னு நீங்க நம்புறீங்கோ? நம்ப வச்சிருக்கீங்கோ? நாங்க வைக்கலே. நீங்க என்னன்னா ரோபோ வந்து எல்லாம் செஞ்சிரும், நாங்க ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க. நாங்க அப்படி வந்து டெக்னாலஜி டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர டெக்னாலஜி நம்மளுக்கு எதிரி கிடையாது. டெக்னாலஜி உங்களுக்கு எதிரி கிடையாது, கண்டிப்பா கிடையாது. டெக்னாலஜி எப்பவுமே எவனுக்கு எதிரி கிடையாது. பீரியட்ல ஆர்குட் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருந்தது, ஆப் சாட்டிங் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து வீடியோ கால் வரைக்கும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். எங்களால அன்னைக்கு டெக்னாலஜி வச்சு இவ்வளவுதான் சார். நீங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஹியூமன்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அப்ப வந்து வேலை இல்லைன்னு சொல்லதான் செய்யலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், நீ அதே டெக்னாலஜி தானே நீயும் வச்சிருக்க, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உனக்கு கண்டுபிடி. அதுதானே இன்ஜினியரோட வேலை. நீ இன்ஜினியர் ஏன்னா ஆரம்பத்துல என்ன சொல்லிக்க மாட்டேன், சொல்லி கொடுத்தா நான் என்ன இதுக்கு கேக்குறேங்கறியா, அப்புறம் சொல்லி கொடுக்கலங்கறியா, அந்த மாதிரி சொல்லி தரலங்கற. நீங்க வந்து ஒரு புக்க வச்சிட்டு இது இவ்வளவுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வெரி குட். அங்கதான் நாங்க வந்து நிக்கிறோம். முதல்ல இதை மூடிட்டு படி. இதான் அறிவு, நாலேஜ். சரியா? இத கத்துக்கோ. எனக்கு அது வேண்டாம். அப்ப இன்டெலிஜென்ஸ் வராது. இல்ல அப்ப வேண்டாம் இல்ல. அப்ப இதத்தான் நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம். திஸ் இஸ் நாலேஜ். இந்த நாலேஜை நீ யூஸ் பண்ணீன்னா அதுக்கு பேர் என்ன? இன்டெலிஜென்ஸ். ஓகே, நீ இதவே எடுத்துக்க மாட்டேன்னு என்ன பண்றது? அப்படி இருக்கிற ஒரு இன்ஜினியரே அவன் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகி வேற லெவல்ல போய் நின்னுட்டு இருக்கான். நாசால ஒர்க் பண்றவன், இஸ்ரோல ஒர்க் பண்றவன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாம் இப்படிப்பட்டவன் தான் வாங்குறான்ல. செட் ஆஃப் பீப்பிள்ஸ் தான் வாங்குறாங்க. எல்லாரும் வாங்க முடியும் சார். அதுதான் சார் எனக்கு இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும்ன்றவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கோம் அவனுக்கு. சரி, தள்ளப்பட்டவன் எப்படி? சரி, தள்ளப்பட்டவனுக்கு இப்ப நாங்க என்ன வழி பண்ணணும் தம்பி? எங்களுக்கு தெரியல. அவனுக்கு என்ன வேணும்னு தெரியல. ஏன் இல்ல நான் ஒன்னு சொல்லிட்டா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். நான் வேண்டாம்னு சொல்ல சார், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். இன்னும் வர்றேன். கல்யாணம் வேற வழி எல்லாம் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டு சும்மா இல்ல சார், ஒரு 4-5 வருஷம் குடும்பம் நடத்திட்டேன் சார். எனக்கு ஆனா பிடிக்கல சார். நான் அப்பவே சொன்னேன் சார் கல்யாணம் வேண்டான்னு. ஆனா எனக்கு 2 பிள்ளை இருக்கு சார். இது நல்லா சரியா? எனக்கு பிடிக்கவே இல்லை சார். பிடிக்காத ஒரு ஃபீல்ட்ல போய் பண்ணுன்னா எப்படி சார்? பிடிக்காம கல்யாணம் பண்றீங்க, அதை மட்டும் கரெக்டா. சோ வேற வழி கிடையாது. சோ இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், வேற வழியே கிடையாது, நம்பிதான் ஆகணும். சரி, என்ன பிரச்சனை? நீ வந்து கல்யாணம் பண்ண கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது.
யாரு கல்யாணம் பண்ணாதீங்க அதான் சொல்றேன். அவன் என்ன சொல்றா நினைச்சேன், அவன் உன்னதான் சொல்றான். அப்போ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றானா நீ மூடிட்டு அதான் சொல்லணும். ஓகேவா? அவனுக்கு வர பிரச்சனை அவன் பாத்துக்கிறதுக்கு அறிவு அவனுக்கு இருக்கு. அதான் ஓகே ஓகே. என்கிட்ட ஒருத்தன் கேட்காம இப்படி செஞ்சானா ஓகே, அவனா என்னவோ பண்றேன். என்கிட்ட வந்து கேட்டானா என் மனசுல இருக்கிற நான் கக்குவேன். அது எது சொல்றீங்க? ஏன்டா எனக்கு பிடிக்காம நான் படிச்சிட்டேன்டா. சரியா? எனக்கு பிடிக்காம நான் படிச்சுட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ படி. இதுதான் உண்மை. கேட்கவே மாட்டாங்கிற கேட்டா நீ இதை மட்டும் மூடிட்டு சொல்லு. நீ அதை விட்டு போட்டு உன் வன்மத்தையே அவன்கிட்ட காட்டுற. அதே மாதிரி நாங்க எங்க வன்மத்தையும் உங்கள்ட்ட காட்டுவோம்ல. அப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, அவன் ஒரு வெத்து வெட்டுறா அப்படின்னு நான் சொன்னா கடுப்பாது. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா நீ அந்த வன்மத்தை காட்டுறதுல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா உனக்கு எது உருப்படியானது தேர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுதான் எங்களுக்கு தெரியலையேவா தெரிஞ்சுக்கிறது. சரி, இப்ப நீ ஜெனரல் அது கூட ஓகே, பிரச்சனை தான், தெரியாம தான் படிச்சுட்டேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, உள்ள போயாச்சு, பூந்தாச்சு, வேற வழி ஆயிடுச்சு. இப்போ உனக்கு குழந்தை வேணுமா வேணாமா? இல்ல நான் என்ன சொல்றேன், டைவர்ஸ் இல்ல சார், டைவர்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துருவோம். சரி, இப்ப நீ டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா உனக்கு கல்யாண வாழ்க்கை நீ ட்ரை பண்ணி பார்த்த, உன்னால சந்தோஷமா இருக்க முடியல. டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீன்னு உங்கள்கிட்ட நான் கேட்டா நீ என்ன சொல்லுவ? திரும்ப கல்யாணம் பண்ணுவேன். அப்போ வேற ஒன்று படிக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணாலும் கிழிச்சு போட்டு நீ டைவர்ஸ் தான் பண்ண வேணாம், கிழிச்சு போட்டு வேற ஒரு டிகிரி போய் உனக்கு பிடிச்ச டிகிரி படிக்கணும். இப்போ நீ படம் எடுக்கணும்னு சொன்ன, போய் படி அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா படம் எடுக்கணும்னா இப்போ சவுண்ட் இருக்கு, லைட் இருக்கு, அதுல ஒரு பெரிய இன்ஜினியரிங்கே இருக்கு. ரைட்டா இல்லையா? இல்ல சவுண்ட் வேலைக்கு அதை படிப்பு எப்படி வேணா படிக்கலாம். புக் எடுத்து படிக்கலாம், டிவி பார்த்து படிக்கலாம். நீ போய் டைரக்டரா வேலை செஞ்சு, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதோ ஒன்று போய் நீ வேலை செஞ்சு படிக்கலாம். அப்ப இந்த கிழிச்சு போட்டு உனக்கு பிடிச்சதுக்கா போயிடலாம். சுத்தி இருக்காங்க அப்படி விட மாட்டாங்க. ஏன்டா நீ தான் சுத்தி இருக்கிறவன்லாம் அதெல்லாம் ஆளு சுத்தி இருக்கிறவன்லாம் மத்தவன்லாம். நான் என்னன்னா என்னோட ஜெனரலா சொல்றேன், என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றத நான் கேட்பேன். ஐ மீன் எப்படின்னா அது எனக்கு வந்து அது நீ நான் ஜெனரலா சொல்லு, நீ உன்னை பத்தி யோசிக்கிற ஜெனரலா பசங்களோட சொல்ல. அதான் பசங்களோடது என்னன்னா அவனுக்கு வந்து இதுல எந்த கான்சிக்வன்ஸும் வராது. இப்போ இதை நீங்க சொல்றேன், இப்போ இதை எடுத்து படினா அவனுக்கு அது டென்ஷன் ஆகும், பிடிக்காது, அதனால மாறிக்கிறான். போன் யூஸ் பண்ற தம்பின்னு சொன்னா கேட்பான். அவனுக்கு எது தேவையோ வைத்தியகரமா இருக்கிறேன் சார். இப்படிதான் சார் இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், தம்பி நீ உருப்படாம செத்து போயிரு தம்பி அப்படின்னா ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேங்க. இப்போ பாருங்களேன், தம்பி ஃபோன் யூஸ் பண்ணினா சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னா யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களா? என்னடா மானகட்டங்களா இருக்கிறாங்க, கவனிச்சிங்களா? இவங்கள சார் எனக்கு பிடிச்சத வந்து இவங்க வந்து நம்ம சொல்றத கேட்கவே கூடாது. அதுதான் அவங்களோட பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணாமனா புரியல. நாங்களா உங்ககிட்ட வந்து கேட்டா சொல்லுங்க. நீங்க தான் ஊர்கிட்ட எவனையுமே கேட்க மாட்டீங்களாடா? எப்பயாவது கேட்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லடா, சத்தியமா இல்லடா. அப்பா அவன் எப்படியோ போறான்னு விட வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குதுல. எங்களுக்கெல்லாம் அது இருக்காதோ? சமூக பொறுப்பு சார். உன்னை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, சமூகத்தை பத்தி உங்களுக்கு எப்படி கவலை வரும்? அவ்வளவுதான். நான் சொல்றது கவலைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க என் மேல கவலைப்படுறதுனால சார் சொன்ன மாதிரி பூமி என்ன 2 கிலோமீட்டர் வேகமா சுத்தும், இல்ல நான் சமூகத்து மேல கவலைப்படாதனால பூமி 2 கிலோமீட்டர் கம்மியா சுத்தும். பூமி கம்மியா சுத்தும் போது நீ கரெக்டா வேகமா சுத்த வைப்பேடா. அதுக்கு தாண்டா உங்களுக்கு நாங்க சொல்றோம். அது பத்தி நடக்கும் சார். எதுக்கு சார் நம்ம தேவையெல்லாம் மாத்திட்டு? சரி சார், நான் சொல்றேன் சார். ஓகேவா? நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் கரியர் விட்டுட்டு நான் உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு வழி சொல்றேன் சார். அந்த வழி நீங்க பண்ணுவீங்களா? கம் ஆன் பாய் ப்ளீஸ் சொல்லுங்க. I am waiting. மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொலை போட்டுட்டு ஐடி கோர்ஸ் படிச்சிட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க சார். எஸ் யுவர் ஆனர், கண்டிப்பா நாங்க செய்யறோம். பேச்சுக்கு வேணா சொல்லுங்க, பேச்சுக்காக சொல்லல. எனக்கு இதுல விட அது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் அதுக்கு தான் போவேன். சரியா? எது எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு நானே போவேன். சரி, உனக்கு பிடிச்சிருக்கிறது எது? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்? இல்ல நீயே உனக்கு நீ சொல்லலைன்னா எப்படி சொல்லுவ? எனக்கு இதான் பிடிச்சிருக்குது அப்படிங்கறத நீ எப்படி கண்டுபிடிக்க? எனக்கு எது பார்க்கும்போது பண்ணும்போது வந்து ஓகே ஜாலியா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் உனக்கு தான் கேம் விளையாடுறது தானே ஜாலியா இருக்குது, போன் நோண்டுறது தானே ஜாலியா இருக்குது. அப்ப அது வேலையா? போன்ல நான் வேற ஏதாவது பண்ணிட்டேன். போன்ல ஆப் டெவலப் பண்ணி போன்ல படம் பார்க்கிறது, நைட் டைம்ல படம் ஆப் டெவலப் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறேன். போன்ல என்ன பண்றோமோ அத பார்க்க போறேன். நல்ல விஷயம் தானே, அருமையான விஷயம் தானே. டெவலப் பண்ணுங்க. ஆனா நீங்க தான் பண்ண மாட்டீங்க. ஆனா நான் இவங்கள்ட்ட என்ன தெரியுமா பாக்குறேன், பொதுவாவே
உண்மையாகவே டெக்னாலஜி டெவலப் பண்ணது, டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க வர்றதுனா இந்த ஜென்ரேஷன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பீடாக இப்படி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுல ஒரு நம்மளுக்குலாம் லேக் இருந்தாலும் இவங்க நல்லா தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, எனக்கு இதுலேயும் ஒன்று தோணும். இதுடா வர்ற நான் ஒன்றும் முழுசாக வரல. இப்போ நாங்கள் ஏதோ அதை எப்படி யோசிக்கிறோம்னா, எங்களால நிறைய யூஸ் பண்ண முடியுது, அதனால இவங்க நம்ம மேல வன்மத்தை யூஸ் பண்ண முடியலன்ற அப்படி அதனால போன் யூஸ் பண்ண கெட்டு போயிடுவேன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி எல்லாருமே இருந்துட்டா பரவாயில்ல, டெக்னாலஜி எல்லாருமே யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டா பரவாயில்ல. தம்பி நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உனக்கு காலேஜ் படிக்கும்போது பண்ண தெரிஞ்சுச்சா? ஜென்ரலாக உனக்குனா எல்லா பசங்களுக்கும் சேர்த்து தெரியல. ஓகே, இது டெக்னாலஜியா இல்லை டெக்னாலஜி அல்லாததா? அப்போது இந்த டெக்னாலஜியே நீங்கள் ஏன் கற்றுக்கிறதுக்கு முற்படலை? நான் தான் டெக்னாலஜியை இது சொருகி நிப்பாட்டினேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. திருத்தம் எல்லாருமே அதான் சார், அது அவனுக்கு தேவைன்னா அதை அவன் கற்றுக்குவான் சார். அதுதான்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எது தேவைன்னு அவனுக்கு தெரியலையாடா. அது அவனுக்கு தேவையான தெரியும் சார், அப்போ அவன் கற்றுக்குவான் சார். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீ உன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணும் ஒருத்தர்கிட்ட, உன்னை நீ வந்து ஏதோ ஒன்று பண்ண போற. அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரே இல்லைடா, அவன் சும்மா இன்ஜினியரிங் படிக்கிறான் மெக்கானிக்கல். சரியா? அவன் ஏதோ படம் எடுக்க போகிறான். அப்போ அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ண தெரியல, அவனுக்கு அது தேவையா இருக்கும்போது அவன் கத்துக்குவான். எனக்கு புரியலடா, எனக்கு தலைவலிக்குது. ஐயோ எனக்கு தலைவலிக்குதே. என்ன சொல்றேன்னா, ஒருத்தனுக்கு ஒண்ணு தேவைன்னா அதை கத்துக்குவான். அவன் இப்பன்ட்டு இல்ல, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நாளைக்கோ நாளைக்கோ அவன் இப்ப நாளைக்கு சாக போறான், இன்னைக்குதான் கத்துக்கணும்னாலும் அப்ப கத்துக்குவான். அதை நம்ம தப்பே சொல்ல முடியும். எங்களோட போக்குல விடுங்க, நீங்க எதுக்கு மாத்துறீங்க? நாங்க மாத்தல, நாங்க மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நாங்க வந்து சொல்றோம் உங்களுக்கு உதவி தேவைப்படும்போது உங்ககிட்ட வரோம். அப்ப வாங்க, ஆனா உங்களுக்கு இப்போ உதவி தேவைப்படுதுன்னு நாங்க சொல்றோம். ஏன் அதான் சொல்றேன், ஏன்னா உனக்கு தேவை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுலயே உனக்கு சிக்கலா இருக்குடா. அதையாவது நான் கண்டுபிடிச்சு தர்றேன், அதுக்கப்புறமா நீ உனக்கு தேவை. அதுதான் சமூக பொறுப்புன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தனுக்கு இது தேவை தேவைன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணல. அச்சோ, அது எங்க வேலை இல்ல தம்பி. ஒருத்தனுக்கு தேவைன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணல. ஆனா உன்னுடைய தேவையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும் இல்லையா? அதான் நாங்க கொடுக்கறோம். அதை வச்சு உனக்கு எது வேணும் வேண்டாங்கிறத நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அதுக்கு உனக்கு என்ன வேணுங்கிறது நீயே படிச்சுக்கோ. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த அடிப்படை அறிவு எங்க கிட்ட இருக்கு. நாங்க சும்மா இங்க வேற வேட்டி கட்டிக்கிற ஏரியா உன்னோட தேவையை நீ ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்ப. அந்த அடிப்படை அறிவு இல்லாத தேவையை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண ஏன்னா கண்டுபிடிக்காதவன் வந்து இப்படித்தான் பேசுவான். அது எதுவும் கண்டுபிடிக்க, நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு நைட்டு சூழலுக்கு போகணும், நான் எதுக்கு படுத்து தூங்கணும், நான் ஏன் கல்யாணம் பண்ணணும். இப்போ ரோட்ல நடந்து போறேன், ஓகேவா? ஒரு இடத்துல வேகமா வண்டி போயிட்டு இருக்கு, சரி ஓகேவா? சிக்னல்ல வந்து சிவப்பு லைட் போட்டிருந்தா நிக்கணும்னு ஒரு அறிவு, ஓகேவா? சிவப்பு லைட் போட்டா நிக்கணும்னு இவனுக்கு தெரியாது, அந்த அடிப்படை அறிவே இல்லை, ஓகேவா? சரி, போயிடுறோம், போனா வண்டி வந்து அடிச்சிருச்சு, ஓகேவா? இப்போ சிவப்பு லைட் போட்டா நிக்கணும்ன்ற அடிப்படை அறிவு இருந்தா அங்க இருக்கிற போட் சைனா பார்த்திருப்போம். இது வந்து அடிப்படைக்கு அடிப்படை இதுதான் அடிப்படைக்கு சரியான உதாரணம் கொடுத்தேன். அந்த அடிப்படை இருந்தா அந்த இடத்துல பார்த்திருப்பான், இது சரி இது தப்புன்னு தெரியும், ஓகேவா? அப்போ இந்த அடிப்படையை கத்து கொடுக்காதது யார் தவறு? கத்துக்காதது உங்க தப்பு கிடையாது, சரியா? இதை கத்து கொடுக்காதது யார் தவறு? பேசிக் எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் எல்லாரும் குறை சொல்றாங்க. சொல்லுங்க. இப்ப நாங்க அந்த பேசிக்கையாவது உங்களுக்கு இப்ப நான் இப்பயாவது சமூக பொறுப்பு இருக்கிறேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி இதுதான் பேசிக். சிஸ்டம் தப்போ ரைட்டோ, நீங்க தான் நல்லா இல்லைங்க. சிஸ்டத்துல தான் நாங்களும் வாழ்ந்துருக்கோம். தப்பு அது தப்பா இருந்தா எங்களால வளர்ந்துருக்கவே முடியாது, கிடையவே கிடையாது. சிஸ்டம்லாம் கரெக்டா தான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண சொல்லி தரல, அவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் தன்னால தெரிஞ்சது தம்பி. இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போனோம்னா அப்ப எங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. என்னது ஒரு பேசிக்கா எல்எல்ஆர் எடுக்கணும்னா அதுல வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, இது என்னது இது என்னது. சோ அப்ப இது என்னதுன்னு கேட்கும்போது அப்ப அதெல்லாம் நாங்க தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க ஆப்லயே கிளிக் பண்றதுனால உங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லாம போயிட்டு பயமா இருக்கு. ரெட் லைட் போட்டா நிக்கணும், இதுவே கூட தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் கத்துக்க மாட்டேன் சார், நேரா போவோம் கண்டெய்னர் உள்ள விடுவேன்டா விட்டுக்கோங்க. நம்ம குறுக்க போயிட்டே போகாத அப்படி சொன்னோம்னா நீ பூமர், ஏய் யூ ஆர் பூமர், நீ என்ன இப்படி சொல்ற? ஏய் நான் என்ன போணும் போகலாம் நான் முடிவு பண்ணேன்.
நான் லாரி கடையில பூர கூடாதுன்னா நான் பூர வேண்டாம், நான் அம்மனை கிட்ட போக கூடாதுன்னா நான் போக வேண்டாம், நின்றுட்டா வந்து ஸ்டைலா கெத்தா சொல்லுங்க சொல்லுங்க, அதான் சொல்லுவீங்கல்ல. இப்படி இருக்கிறவங்க தப்பு. அடிப்படை அறிவு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சுக்குங்க, அதையாவது கண்டுபிடிங்க, அது போதும். அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே அதை தேடுவீங்க. ஒருத்தர் எது படிக்கிறானோ படிக்க போறானோ அது படிக்கணுமோ ஓகேவா, அது ஏதோ ஒரு முடிவு எடுத்து படிச்சு வச்சிருங்க ஓகேவா. அடுத்தவனை படிக்க போறவன கிடக்கூடாது, அது கிடக்கூடாதுன்ற அறிவு இருந்தா போதும். ஓகே, இத நான் ஏத்துக்கிறேன். இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், இந்த மாதிரி வழக்கம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் சரிங்களா. இவங்க என்ன சொல்றாங்க, இதுதான்டா பள்ளிக்கூடத்துல உனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அங்கெல்லாம் ஒழுங்கமா படிக்காத, இங்க வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்றது நியாயம் இல்லை. அதனால நீங்க அங்க பேசிக் நல்லா கத்துக்குங்க தம்பி, கத்து கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. யாருக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கல. இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாருமே நல்லா தான் கத்து கொடுக்குறாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல பாஸ் பண்றாங்க, அவ்வளவுதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. நீங்க தான் கத்துக்கணும். ஏய் யூ ஹேவ் a technology in your hand ரா. ஏடா லூசுத்தமா எல்லாரும் படிக்கிறாங்க சார், படிச்சு கூட பாஸ் ஆகுறானுங்க. பாஸ் ஆகிட்டு இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது. அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல 5000-10,000 இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், லட்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்றான். ஏய் வேலை பின்னாடி முன்னாடி எல்லாம் இருக்குடா, தேடி பாடுறான்னு கேட்டா கண்ண முடிப்ப பார்த்துருக்கான் வீட்லயே. எனக்கு ஆஃபர் லெட்டர் வீடு தேடி வர வேண்டும், இறைவா எனக்கு ஒரு வரத்தை கொடு, அதுக்கான ஒரு ஆப்பை கொடு, அந்த ஆப் மூலமா எனக்கு வீட்டுக்கு ஆஃபர் லெட்டர் வருமா, ஏய் வந்து எனக்கு வருமா. இல்ல சம்பளமும் எங்களுக்கு மாசம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடணும், நான் வீட்லயே தான் இருப்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி எதனா கம்பெனி இருந்தா தேடிட்டு இருக்கீங்க. அது வந்து எங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி போய் ஜாலியா இருந்து எங்களை வைத்தறிச்சல. ஆஹா தம்பி அது ஜாலியா. ஏன்னா நீங்க தான் சுத்தி இருக்கிறவங்கள எதுவுமே பார்க்க மாட்டீங்களேடா. சுத்தி இருக்கிறவங்க அதுங்களா இவங்க சுத்தி இருக்கிறவங்க பேசலாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது பொய். இவங்க முக்காவாசி வாழ்றதே சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான். இவங்க சொல்றான் இல்ல நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, எனக்கு இதுக்கு நான் இது கேட்கணும், ஒருத்தர் சொல்றதுக்காக நான் வாழ முடியுமா, ஒரு சொல்றதுக்காக வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ இன்னும் வேலைக்கு போகலையா, இவன் வேற கேட்பானே அப்படின்னு பயப்படுறாங்க. கம்பேரிசன் தப்புன்னு சொல்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிக்கிறோம். என்னை அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க தான் சொல்றாங்க. என்ன எதுக்கு நீங்க அந்த பையனோட கம்பேர் பண்றீங்க? உள்ளுக்குள்ள பயம் இருக்குன்றீங்கல்ல, அது யார் கொண்டு வந்தா? தம்பி அது நீங்க வச்சுக்கிட்டு தம்பி, எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. இருக்கணும் அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு. நாளைக்கு வெளியே போகும்போது நீ போலக்க போறாங்க, நாங்களாம் இப்படி கிடையாது, நீ எப்படி பேச? இல்ல நீ வந்து ஒரு பொதுவா நிறைய பசங்களுக்கு இந்த நீ சொல்றதுதான் இருக்குது. என்ன சார் அப்படியா? அவனை காப்பாத்தி விடுங்க சார் பாவம் சார். இல்ல அவனை காப்பாத்தி விடுங்க சார். இல்ல இப்போ இவர் என்ன சொன்னாரு, இல்ல இப்ப நான் சொல்றது கேளுங்க. இப்ப இவர் என்ன சொன்னாரு, பொது அறிவு ஒரு ரெட் சிக்னல் போட்டுருந்தா நிக்கணும், இது பேசிக் அறிவு. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சா என்ன வேலை செய்யணும்னு தெரியுது, அது பேசிக் அறிவு. ரைட்டா இல்லையா? இது ஒரு காமன் மேனுக்கு தேவையான ஒரு விஷயம், இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தேவையான விஷயம். அந்த பேசிக் அறிவை தயவு செய்து வளர்த்துக்கோங்க. இப்ப காலேஜ்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ரைட்டா? எல்லாருக்குமே அது உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லாம அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரா மாற முடியாது. சோ நமக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க டெஃபினேஷன் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எக்ஸாம்ல வரைக்கும் உங்களை பாஸ் பண்ண வைப்பாங்க. ஆனா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நீங்க தான் கத்துக்கணும். சோ அது உங்களுக்கு தான் தேவை, அவங்களுக்கு இல்ல. அவங்க வாத்தியார் வேலை தான் பார்க்க வந்திருக்காங்க, ரைட்டா இல்லையா? சோ அப்ப அவங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தருவாங்க. புரிஞ்சிக்க வேண்டியது யாரோட வேலை? எங்களுக்கு புரியல அப்படின்னா அப்ப கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்டும் புரியல, யூஸ் தி டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. யூஸ் தி டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து அது அந்த மாதிரி டெக்னாலஜி தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா இது வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியாமே இருக்காது. அன்னைக்குனா யாரா சொல்லணும், இன்னைக்கு யாருமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணா டக்குன்னு வருது டெக்னாலஜில இருந்து, அது நீங்க டெக்னாலஜில நாங்க அத மட்டுமா பார்க்கறோம். அது நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க தம்பி, அதுக்கான வாழ்ந்தனோட யூஸ் பண்ணுங்க தம்பி. நீங்க வந்து you want to explore the life, அப்படிதான். புரியுதா? நல்லது கெட்டதெல்லாம் நீங்க யோசிக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க. அத ஒரு அறிவுல வச்சு இது வந்து நல்லதா தீயதா, இது என்ன விளைவை யூஸ் பண்ணணும், என்ன விளைவை நமக்கு கொடுக்கும்ன்றத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, அவ்வளவுதான். சோ அது மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையுமே பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுக்கு தான் படிச்சிருக்கோம், அதுதான் பேசிக் அறிவு. ஸோ இப்போ அதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை ஃபர்ஸ்ட் பேசிக்காக கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு என்ன ஆகுறதுனே தெரிலன்னு சொன்னால் இது குற்றமா இல்லையா? சார் எனக்கு வாட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்றது தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா இது காலேஜில் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா நீ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சுதான் அதில் என்னென்ன இருக்குன்னு படிக்க வந்திருக்க.
அப்படிதான் அவங்க ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து படிப்பேன்னு அப்படி சிலபஸ் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து டீச் பண்ண மாட்டாங்க வாட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு. இது உனக்கு +2 நீ முடிச்ச உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த ஃபீல்டை நீ வந்து உணர்ந்து உள்ள போனன்னா அதுல நீ எக்ஸ்ட்ரீம்ல போகலாம். அவ்வளோ பெரிய இன்னொரு பிரச்சனை கொண்டு வர மாதிரி இருக்கு. மெக்கானிக்கல் படிச்சுதான் படிச்சேன், வேலைக்கு போனேன். ஒரு 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 ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் 20,000 சம்பளம் வேலை கொடுத்தாங்க. மொதல் 1 வருஷம் வேலை செய்யறது நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த வருஷம் கடுப்பாகுது, அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப கடுப்பாகுது, அதுக்கு அடுத்த வருஷம் ஏன்டா படிச்சோன்னு போகும் கடுப்பாகுது, அதுக்கு அடுத்த வருஷம் ஏன்டா பிறந்தோன்னு கடுப்பாகுது. 5 வருஷம் 6 வருஷம் ஒரே கம்பெனி, ஒரே வேலை, ஒரே சம்பளம். இப்போ அந்த கம்பெனில தப்பா இல்ல? இப்போ அந்த கம்பெனில வந்து உங்களுக்கு கையில சங்கிலி கட்டி அந்த வேலை செய்ய வச்சாங்களா, இல்ல வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு தான். நீங்க தானே போயிட்டு வந்தீங்க, புடிச்சு வேலைக்கு போற. இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காம போகுது இல்லையா, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம வேலை இல்லன்றதை உணரணும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா சம்பளம் இல்ல பரவாயில்ல, அப்ப நீங்க வேலை செஞ்சுட்டே யோசிங்க. வேலையை விட்டுட்டு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இது நமக்கு பிடிக்கல, ஓகே நமக்கு பிடிச்சது என்ன, அப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்படிதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனேன். ஆனா ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுது. சரி பாருங்க, பிடிச்சிருந்தா பாருங்க, அது மட்டும் தான் பிடிச்சிருக்கு. என்னன்னா நீங்க சொன்னீங்களா நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியும். இப்படி ஒரு 20 மீட்டர் தம்பி கண்ணு வந்து நொல்லையா போற வரைக்கும் நம்ம பார்க்கலாம், ரைட் இல்லையா? அது உங்களோட சாய்ஸ். முடியும்னா பண்ணுங்களேன். அத பண்ணிட்டு நீ வந்து 5 வருஷம் கழிச்சு நான்லாம் அவ்வளவுதான் சுடுகாட்டுக்கு போக வேண்டுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ அப்போ நீ வந்து வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், அப்போ உட்காந்து சிந்திங்க. வேலையை விட்டுட்டு எல்லாம் தயவு செய்து சிந்திக்காதீங்க, வேலை செய்யுங்க. நம்ம ஆப்ரேட்டர் வேலை நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் செய்யலாமா கூடாதுன்றது டிபேட்லாம் கிடையாது. உனக்கு மிஷின்ஸை பத்தி தெரியணும், ஆப்ரேஷன்ஸை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு டூல் வந்து வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ ஆப்ரேட்டரா போய் தான் தெரிஞ்சுக்கணும்னா அதை நீ பண்ணு. ஸோ இது நான் வந்து படிக்கும் போதே எனக்கு தெரியும் சார், இதெல்லாம் நான் போய் தெரிஞ்சுதான் போய் வேலை செஞ்சுதான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நீ அந்த வேலை செய்யாது, அவ்வளவுதான். அதை நீ தான் முடிவு பண்ணும், ரைட்டா? சார் நான் எல்லாத்தையுமே டீப்பா தெரிஞ்சுக்கணும், ஸோ அப்படின்னா நீ போய் வேலை செய்ய, அது ஒரு பெரிய வேலை தான்.